100 மின்சார பேருந்துகள் சென்னையிலும் 400 பேருந்துகள் கோவை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கோவை மண்டலம் சார்பில் 20 புறநகர் பேருந்து மற்றும் 1 நகர்ப்புற பேருந்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிசெல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 7200 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். 500 மின்சார பேருந்துகளுக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர், அதில் முதல் 100 பேருந்துகள் சென்னையிலும் அடுத்த 400 பேருந்துகள் கோவை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஊட்டி, திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதியிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மொத்தம் 7200 புதிய பேருந்துகள் தமிழக அரசால் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. மின்சாரத்தில் இயங்குகின்ற அந்த பேருந்துகள் வாங்குவதற்கு 500 பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் 100 பேருந்துகளுக்கான டெண்டர் துவங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் டெண்டர் முடிவுக்கு வந்து அந்த 100 பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் இயக்கப்படும். அதற்கு பிறகு வருகின்ற 400 பேருந்துகளில் கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் அடுத்த கட்டமாக கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட